கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாமல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கோரி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும், பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும் போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியுதல்களை ஏற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும்.
இதுவரை நாங்கள் உம்மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்றுத்தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களை இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சுதன் தூயாவியார் பேராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை ஆயரும் மறை சாட்சியுமான புனித ஜோசபாத் என்பவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் சில முக்கியமான புனிதர்கள் தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அர்ப்பணம், ஈடுபாடு, தியாகம் இவையெல்லாம் மறக்க முடியாதவை. அந்த வகையில் ஆயரும் மறைசாட்சியுமான புனித ஜோசபாத் என்பவருடைய வாழ்வும் மறக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. நம்முடைய வாழ்வும் ஆண்டவருடைய கரங்களிலே மறக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிற வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். வர்க்கீஸ் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. மரித்த ஞானப்பிரகாசம் அருளப்பன் சவரியம்மாள், அந்தோணி ஏசம்மாள், யாகப்பன், ஞானம்மாள், ஆக்னேஸ், குழந்தையம்மாள், தும்மையேசு, நிக்கோலாஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இணைத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். திரேஸ் கலா ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த கணவர் அருள் அந்தோணி அவருடைய ஆன்மா இணைத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த மரிய அற்புதம், அன்னமரியாள், அந்தோணிசாமி, ஜெபராஜ், சூசையம்மாள், நெடுவேலி, அருளப்பன், அடுத்தது ஜோசப்பன்னூர் மற்றும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஜெய் ஜோசப் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா பிலிப்பு, அம்மா மிக்கேலம்மாள், மாணிக்கம், மீனாட்சி, செல்லம்மா, நாகராஜ், கோவிந்தராஜ், பஞ்சவர்ணம், காமராஜ், விஜி, பழனியம்மாள், ராமகிருஷ்ணன், சக்திவேல், முருகையா, ஆறுமுகம், மிக்கேல், சூசையா, பாலன், அந்தோணிசாமி, மிக்கேல், அந்தோணியம்மாள், ஜெவமாலை, யாகப்பன், தேவசகாயம், அந்தோணிசாமி, இயேசு, மிக்கேல், இறுதிராஜ், சபரிமுத்து, இயேசு மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். பூங்கோதை ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த கணவர் முத்துமாரி அவருடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், குடும்பத்தில் மகன் மகள்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தனக்கு உடல் உள்ள சுகத்திற்காகவும், இறையாசிரியர் அனைவருக்கு கிடைக்கும்படியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும், அன்னை மரியாள் வழியாக வேண்டுவோம். அமல்ராஜ் அல்போன்சால் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. கிறிஸ்துவுக்குள் மரித்த அடுத்த ஜோசப் அன்னூர், சகோதரி வியாகம்மாள், ஞானமுத்து, அந்தோணியம்மாள், மரிய அலங்காரம், முத்து மரியாள், வள்ளி, பூச்சம்மாள், செல்லம்மாள், கித்தேரியான், மிக்கேல், மாதம்மாள், மிக்கேல், ஞான பிரகாசம், அந்தோணியம்மாள், சார்லஸ் அவருடைய ஆன்மாக்கள் நிறுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், யார் நியத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மன வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூயாவியாரை முத திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகிறோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய நாளில் புனிதரோடு இணைந்து நாங்கள் நினைவு கூறுகிற வேளையில் புனிதர்களின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூயாவியாரல் வலுப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை துறக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அஞ்சாதிருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-8, மேலும் 11 முதல் 14 முடிய. நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-8, மேலும் 11 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவரே, நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்கள் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமையாகாதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்கு உள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. அப்போதுதான் எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவும் இன்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தம்க்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உலகத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17.
இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் தூய பவுலடியார் தீத்துவுக்கு எழுதுகிற கடிதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய பவுலோடு இணைந்து 3வது தூதுரை பயணத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்தான் தீத்து என்று நாம் அறிகிறோம். இந்த தீத்து கிரேத்து தீவில் ஆயராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆகவே தூய பவுல் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்கள், சபை தலைவர்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தியை அவர்களுக்கு ஒரு சிறிய கடிதமாக எழுதுகிறார். அன்பார்ந்தவர்களே, 3 அதிகாரங்களை கொண்ட இந்த பகுதி மிகச்சிறிய கடிதம். இந்த பகுதியிலே தூய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியை இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தீத்து 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அதனுடைய முதல் பகுதியை மட்டும் வாசியுங்கள். யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. இதுதான் தூய பவுல் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். தீத்துவுக்கு சொல்லப்பட்டாலும் நம்ம எல்லோருக்குமான அழைப்பு என்னவென்று சொன்னால், நலம் தரும் வார்த்தைகளை பேசு என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகள் வாழ வைக்கவும் முடியும், வீழ வைக்கவும் முடியும். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவோம், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நாம் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளவு வலிமையானவை. கெட்ட வார்த்தை பேசுவதற்கு யாரும் பயிற்சி எடுக்கணுமா? பயிற்சி எடுக்கணுமா? எங்கேயும் போய் பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சண்டையில் தானாக வந்துடும். நீங்கள் படிக்காததெல்லாம் எங்கேருந்து தான் வருமோ வந்துடும். ஆனால் நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கிறார். நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கிறார். நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கும் பயிற்சி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் பெரிய ஆச்சரியமான காரியம். சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் பெரியவர்களுக்கு கூட ஒரு நிலையில் உயர்ந்திருக்கவர்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், நல்ல வார்த்தை என்ன, எப்படி பேசணும் அப்படி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதை எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறார். அன்பார்ந்தவர்களே, சின்ன பிள்ளைகளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆலயத்திலே நாம் மறைக்கல்வி வகுப்பு, வழிபாடு இவை எல்லாவற்றுக்கும் ஏன் கட்டாயப்படுத்துகிறோம்? பிள்ளைகள் நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நல்லவை நலந்தருபவை எங்கே இருக்கிறது?
ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பத ஒரு நிலையில் தான் கட்டாயப்படுத்தப்படுகிறார். வரணும், வாங்க, மிக முக்கியமானது என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு இந்த தன்னுடைய உடலை உணவாக, அப்பமாக கொடுக்கக்கூடிய, இரத்தமாக கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு கூட்டம் அவரை விட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் போயிட நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற போது பேதுரு தான் சொல்லுகிறார், ஆண்டவரை யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நலம் தரும் வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறார், இந்த விவிலியத்தில் தான் இருக்கிறார். இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், தேடுதல் இருந்தால் தான் நீங்க என்ன பேச முடியும்? நல்ல வார்த்தைகளை பேச முடியும். இதை பற்றி எந்த தெளிவுமே இல்லாம பைபிளை பற்றி, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி அதை தேட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆலயத்தில் வழிபாடுகளில் மறை கல்விகளிலே கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நல்ல வார்த்தைகள் பேச முடியும்? அன்பார்ந்தவர்களே, நலம் தரும் வார்த்தைகள் அவ்வளவு ஆழமானவை. நீங்கள் தீயவைகளை பேசுவதற்கு உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறார். நீங்கள் செல்போனை திறந்துட்டாலே அங்கே எல்லாம் புரணியும் போட்டியும் பகையும் வெறுப்பும் அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். வருதா இல்லையா? எந்த யூடியூப் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, எதெல்லாம் நம்ம பார்க்குற ஊடகங்கள் இதுதான், அதிகமாக பார்க்குறது இதுதான். நீ ஒரு தட்டினா அவன் சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, புதுசாக தொடங்கியிருப்பான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அங்கேருந்து போயிட்டா, இவன் அங்கேருந்து போயிட்டா, அவன் அவனை கூட்டு போயிட்டா, இவளை கூட்டு போயிட்டா. இதே பேச்சு தான், இதே பேச்சு தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தா எதிர்த்தாப்பில் உங்களை பார்க்கும்போது நல்ல வார்த்தை பேசுவான், பேச மாட்டான், ஒரு வார்த்தை கூட வராது. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. இப்படி யாராவது பேச வந்தால் பக்கத்தில் நிற்க முடியுமா உங்களுக்கு? ஐயையோ, இவனை விட்டு தூர போயிடுவோம்னு நினைப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன. இன்றைக்கு நாம் புனித அந்தோணியாரை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் அவருக்கு நவநாள் எடுக்கிறோம். புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாட்களில் ஏராளமான புதுமைகள், எண்ணிலடங்காத புதுமைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கிறது. இத்தனை புதுமைகளும் அவருக்கு எங்கிருந்து வந்தது? ஆண்டவருடைய வார்த்தைகளை, நலம் தரும் வார்த்தைகளை பேசியதால் தான், வேற எதுவுமே இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க எடுத்துக்கோங்க, புனித அந்தோணியார் மீன்களுக்கு போதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புனித அந்தோணியார் பேசுகிற போது மீன்கள் துள்ளி எழுந்தன. மனிதர்கள் கூட அவருடைய வார்த்தையை கேட்கல. ஆனா புனித அந்தோணியாருடைய வார்த்தைகளை அங்கே மீன்கள் கேட்டு அவை அப்படியே ஸ்தம்பித்து நிற்கின்றன என்கிற காட்சியை எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நலம் தரும் வார்த்தைகளுக்கான வலிமை அதுதான். அதே போல புனித அந்தோணியார் ஒரு முறை போதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய போதனையை கேட்கிறான் ஒருவன். வீட்டுக்கு போய் ஒத்த காலை வெட்டிட்டான். ஏன்டா அந்த காலை வெட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டா, அவர் அவ்வளவு பேசினார். என்ன பேசினார்? நான் மறையுறையை கேட்க போறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை வலது காலால் எட்டி உதைச்சேன். அப்போ அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னபோது, இந்த காலை கொண்டுலாம் என் தாயை உதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என் காலை வெட்டிக்கிட்டேன்னா, பிறகு அந்தோணியாருடைய அற்புதத்தால் அந்த கால் மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்டது. அது வேறு விதமான நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு வலிமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. நலம் தரும் வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவ வேண்டும்,
உங்களை குத்த வேண்டும். அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நல்ல வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவதற்கு நீங்க அனுமதிக்கணும். தீயன பேசுகிறவர்கள், தீயன செய்கிறவர்கள், தீய வார்த்தைகளை சொல்கிறவர்களை நீங்கள் அனுமதித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நல்லவனும் கெட்டு போவான், நல்லவனும் கெட்டு போவான். நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? யோசித்து பாருங்க. நல்லா தான் இருந்தான் ஜாமி, நல்லா தான் இருந்தா, நல்லா தான் போச்சு குடும்பம், என்னன்னே தெரில, திடீர்னு எப்படி வரும்? யார் விதைத்த களை? நீங்க நல்லது தான் விதைச்சிங்க, ஆனா களை எப்படி முளைத்தது? ஆண்டவரே கேட்கிறார். இது தீயோனுடைய வேலை. யாருடைய வேலை? தீயோனுடைய வேலை. என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தீயவர்களை, தீய வார்த்தைகளை பேசுகிறவர்களை நீ அனுமதிக்க கூடாது. அதனால தான் தூய பவுல் சொல்லுகிறார், நீ நலம் தரும் வார்த்தைகளை பேசு. யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நலம் தரும் வார்த்தைகளை பேசு என்று சொல்லுகிறார். புனித அந்தோணியாருடைய நாக்கு இன்றைக்கும் அழியாத நாக்காக இருக்கு. அந்த நாக்கு இவ்வளவு அழியாமல் இருக்கிறது காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, நலம் தரும் வார்த்தைகளை பேசியதா. அன்பார்ந்தவர்களே, நம்ம உடலெல்லாம் எதையாவது மிஞ்சி இருக்குமான்னு கேட்டால் ஒன்று கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். தோண்டி பார்த்தா 4 நாளிலே இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்தோணியாருடைய நாவு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் நலம் தரும் வார்த்தைகளாக அமைந்திருந்தது. இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நலம் தரும் வார்த்தைகளை பேசுவதால் நமக்கு உண்டாகிற நன்மைகள் 3. முதல் நன்மை என்ன? தீத்து கடிதம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிங்க. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். நீ பாருங்க, நீங்க நல்லதையே பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், உங்களை எப்போவாவது பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் எதிரி. அது நினைக்கானா இல்லையா? நினைப்பான். நீங்க எப்போ மாட்டுவீங்க, எப்போ பிரச்சனைக்கு உள்ளாக்கலாம், உங்க குடும்பத்தை எப்படி நடுத்தரில் கொண்டாந்து விடலாம், உங்களை எப்படி அழிச்சிடலாம், உங்க பிள்ளைகளை எப்படி விளத்தாட்டிடலாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை எப்படி தொலைச்சிடலாம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். சாத்தானுடைய வேலை தான் இது, தீயவனுடைய வேலை தான் இது. அவன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான், யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் அவன் கூட என்னடா இது மண்டை குழப்பமா இருக்கு, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே, என்னன்னே தெரியல, அவன் என்னதான் எப்படித்தான் அவனை மாற்றுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அது கூட மாட்ட முடியாதான். ஏன்? நீ நலம் தரும் வார்த்தைகளை பேசுகிற போது உன் எதிரி கூட உன்னை பற்றி தீயன பேசுவதற்கு ஒண்ணும் இல்லாமல் நிற்பானா. என் அன்பு பிள்ளைகளே, அதனால் நீங்க என்ன செய்யணும்? நல்ல வார்த்தைகளை, நலம் தரும் வார்த்தைகளை பேசணும். நலம் தரும் வார்த்தைகளை எப்படி பேசுறது? யோசித்து பாருங்க. உள்ளத்துக்குள்ள இருந்தா தான் அது பேச முடியும். அப்ப டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். தினசரி நான் பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கிறேன், நீதிமொழிகளை வாசிக்கிறேன், சபை உரையாளரை வாசிக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விவிலியத்தினுடைய பகுதிகளை வாசிக்கிறேன். மிக முக்கியமாக இந்த சபை உரையாளர் உட்பட இந்த பகுதிகளை அதிகமாக வாசித்துக்கிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்படி போகணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிற எல்லா தத்துவமும் அதில் தான் இருக்கு. நீ எல்லாம் தத்துவ பாட்டை கேட்டுட்டா உங்களுக்கு ஞானம் வராது. சில நேரங்கள் இரவில் தூங்குவதற்கான தத்துவ பாடல்கள் அப்படின்னு வச்சுருப்பான், தட்டின உடனே வரும். இரவில் தூங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு தத்துவ பாடலாம் தேவைப்படுது? தத்துவ பாடல் தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? ஆண்டவருடைய வார்த்தை தான் தேவைப்படுது. என் அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா தத்துவமும். நீங்கள் வாசிக்காதனால, தேடாதனால என்ன செய்றீங்க? தத்துவ பாட்டை கேளு, சினிமா பாட்டை கேளு, அவ சொல்றத கேளு, இவன் சொல்றத கேளு, அதை பாரு, இதை பாரு, பார்த்து பார்த்து கண்கள் அலுத்து போகிற அளவுக்கு பார்க்கிறோமா இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றி தீயன பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசணும். இயேசு அப்படி பேசினார். நீ பாருங்க, இயேசு பேச பேச அவரை எப்படி ஒழிச்சுக்கிட்டலாம் நினைச்சான், ஆனா ஒன்றும் வழி இல்லை. இவர் எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரா, இவரை என்ன செய்கிறது அவன் கண்டுபிடிக்கவும் முடியல. பைபிள் சொல்லுது,
பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் என்ன செய்கிறது? ஒழிக்கலாம். ஆனால் மக்கள் பொருட்டு, கூடியிருந்த கூட்டத்தின் பொருட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார். தீயவர்கள், உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. எப்ப? நீங்க நல்லதை பேசுகிற போது, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற போது, உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிற போது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள். அப்ப நீங்க நல்லதை பேசுகிற போது ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு வெளிப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளுடைய அருள் உங்களுக்கு வெளிப்பட்டப்பட்டிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். தெரியணுமா தெரியக்கூடாதா? அடுத்து என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இயேசு வாழ்க. இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க. அன்பார்ந்தவர்களே, அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு அது அருளப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது அடுத்து என்ன தேவை, என்ன நடக்கும், நான் என்ன செஞ்சா சரியாகும் அப்படிங்கிறது ஞானமெல்லாம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைங்களுக்கு நடக்குமா? நீ யோசித்து பாருங்க. நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். இயேசுவை குழந்தையாக கோயிலுக்கு தூக்கிட்டு வராங்க. அல்லும் பகலும் அங்க இருந்து மன்றாடின 2 பேர், சிமியோன், அன்னா. யோசித்து பாருங்க, அவங்க 2 பேரும் கோயிலே இருந்தாங்களா? அண்ணா கோயிலே இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிமியோன் வீட்டில் தான் இருந்திருக்கிறார். நாளும் பொழுது ஆண்டவரையே தேடிக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கு ஆண்டவர் வரப்போகிறார் என்பது அவருக்கு உணர்த்தப்பட்டது, தூயாவியால் உணர்த்தப்பட்டது. என் அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய அருள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உங்க வீட்டில் என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, எது எப்படி நான் என்ன செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு உணர்த்தப்படும். எப்போது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, எப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் கொண்டிருக்கிறீர்களோ அப்ப நடக்கும். உங்களுக்கு நடக்கவிருப்பவற்றை எல்லாம் அறிந்து கொள்ளுகிற அருள் வெளிப்படுத்தப்படும் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன செய்யுமா? நம்மை எல்லா நெறிகேட்டிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள பிள்ளைகளா மாத்திருமா. நீங்க நல்ல செயல் செய்கிற பிள்ளைகளா மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மாற்று. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த சாப்பாடு உங்களை என்னவா மாற்றுது? உங்களுடைய உடலும் ரத்தமுமா உங்களை மாறிடுது. இப்போ உடம்புக்கு சரியில்லை, சுகர் இருக்குது, அல்லது ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்லது வேறு ஏதாவது நோய் இருக்குது, நடக்க முடியலை, கால் நடக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது, இதுக்கு மருத்துவம் எடுக்கிறோம், மருந்து எடுக்கிறோம். இந்த மருந்து என்ன செய்யும்? உங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதா? நீங்கள் மருந்து எடுக்கும்போது நல்லா, இப்போ சுகருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, எல்லாரும் ஊரில் நிறைய பேருக்கு சுகர் இருக்குது. அது சாப்பிட்டு தான் பார்க்கேன் சாமி, ஆனால் கண்ட்ரோலுக்குள்ளே வரமாட்டேங்குது. என்ன கண்ட்ரோலுக்குள்ளே வரமாட்டேங்குது? சரியாகவே வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? நல்ல மாத்திரையும் போட வேண்டியது, 4 பழத்தையும் சாப்பிட வேண்டியது இல்லையா? எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியது, அது குறையே செய்யாது. அப்போ நீ என்ன செய்ய வேண்டியிருக்குது? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக அப்படி மாறுகிற போது உங்களுக்குள்ளாக அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன செய்யும்னு சொன்னால், நீங்கள் அவருக்குரிய மக்களாக மாறுகிற அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிட்டே இருங்க. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது உங்களுக்கு வாழ்வு தருகிறது, பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறது, உங்களுக்கு மன்னிப்பை தருகிறது. இதெல்லாம் நெறிகேடுகளில் வாழுகிற பிள்ளைகளுக்கான ஆற்றலை, மாற்றத்தை தருகிறது. சக்கையை எடுத்துக்கொள்ளலாம், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எடுத்துக்கொள்ளலாம், யாரை எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை மாற்றியது, நெறிகளிலிருந்து மாற்றியது.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எல்லாத்தையும் உணர்ந்து தான் தூய பவுல் ஒரு 3 குரூப்புக்கு சொல்றார். 3 குரூப்பா சொல்றார். 4 குரூப்னு வச்சுக்கோங்களேன். 4 குரூப்பா சொல்றார். யாரெல்லாம் இந்த வயது முதிர்ந்த ஆண்கள் எப்படி இருக்கணுமா? தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம். வயது முதிர்ந்த ஆண்கள்லாம் எப்படி இருக்கணுமா? அறிவு தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாக இருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்றார். இது எங்கிருந்து வரும்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அறிஞ்சிருந்தா தான் இதெல்லாம் வரும். கடவுளுடைய வார்த்தையை அறியாத மனுஷங்கிட்ட போய் அறிவு இருக்கா, கண்ணியம் இருக்கா, கட்டுப்பாடு இருக்கா, அன்பு இருக்கா, ஒரு கழுதையும் கிடையாது. ஒன்றும் வராது, ஒன்றும் வராது. இப்போ பெண்கள் எப்படி இருக்கணுமா பாருங்க, 3வது வசனம். ஐயா, அவ்வாறு வயது முதிர்ந்த பெண்கள், பெரியவங்க, கல்யாணம் முடிச்சு நான் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனவங்க, வயது முதிர்ந்தவங்க வச்சுக்கோங்க. அவங்க என்ன எப்படி இருக்கணுமா? தூய நடத்தையுடையவர்களாய், ஊரெல்லாம் புரணி பேசாதவனாய், குடிவரிக்கு அடிமையாக ஆளாகாதவராய், நற்போதனை அளிப்பவர்களாய், இப்படிலாம் இருக்கணுமா. இதெல்லாம் எப்போ வரும்? ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தா தான் உங்களுக்கு வரும்னு சொல்றார். அப்புறம் பாருங்க 4வது வசனத்தை பாருங்க. இப்போ இளம்பெண்கள் கற்றுக் கொடுப்பதால் இளம்பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை. இப்போ பாருங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு ஆண்டவரை தேடி வந்தீங்க? மறந்தே போச்சு. நிறைய பேருக்கு மறந்தே போச்சு. என்ன நடக்கு? நம்ம ஊரில் கால பூசைக்கு யார் அதிகமாக வரான்னு சொன்னால் 40 வயசுக்கு மேலே, நான் கல்யாணம் முடித்து 40 வருஷம் 50 வருஷம் ஆனவங்க தான் கல்யாணம் பூசைக்கு வராங்க. இந்த 10 வருஷம் 15 வருஷம் கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆன குரூப்பெல்லாம் கோயில் பக்கம் எட்டி பார்க்குறதே இல்லை. இப்போ உனக்கு ஆண்டவரை தேடலைன்னு சொன்னால் எப்போ உனக்கு அந்த நினப்பு வரும்? இப்போவே அந்த தேடுதல் இல்லையே. கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, நான் ஆண்டவரோடவே இருப்பேன், என் பிள்ளைகளை அப்படி வளர்ப்பேன், அப்படி நீங்கள் போனால் தானே வரும். யோசித்து பாருங்க. பவுல் அதை தான் சொல்கிறாரு தீத்துவுக்கு சொல்கிற போது, இப்போ கல்யாணம் முடித்த பிள்ளைங்க அவங்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இப்படி இருக்கணும், கற்பு நெறியோட வாழணுமா, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணுமா, நீ இப்படி வாழணும்னு சொல்கிறார். கூட கொஞ்ச நேரம் பேசிட்டா வருத்தப்பட்டுறாதீங்க. என்ன செய்கிறது? எப்போவாவது உங்களை சந்திக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடணும். சின்ன பிள்ளைங்க, கல்யாணம் முடித்த சின்ன இளம் பெண்கள், இளைஞர்கள், திருமணம் முடித்து ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆனவங்களாம் எப்போதும் நீங்கள் ஆண்டவரை தேடணும். அப்படி தேடினா உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நிறைவாக இருப்பீங்க, ஒரு குறைவு இருக்காது. இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் முடித்து கொஞ்ச நாளில் எத்தனை சண்டை. நீ பாருங்கள், நான் பார்க்குற நிறைய பெண்கள் நம்ம ஊரில் சின்ன பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சுட்டு புருஷன் எங்கேயாவது வேலை பார்க்குறாரு, இவன் என்ன வேலை பார்க்க? ஒரு வேலையும் பார்க்கல, ஒரு வேலையும் பார்க்கல. ஒரு பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு, ஒரு வேலையும் போகல. ஒரு என்ன, ஒரு பூ எடுக்க போகிறாங்களா, அது வேறு ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நாளெல்லாம் ஒரு பொழுதெல்லாம் ஒரு பிள்ளையை கையில் வச்சுட்டு வளர்க்குறது ஒரு பெரிய பொழப்பா? அது வேலை தான். ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் ஆண்டவருக்குள் வாழுகிற போது தான் உங்களுக்கு எப்படி வாழணுங்கிறதே தெரியுது. இப்படி சம்பாதிக்கலாம், கணவரோடு சேர்ந்து உழைக்கிறது எப்படி, கணவரோடு சேர்ந்து சம்பாதிப்பது எப்படி, எப்படி சேர்ப்பது, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, ஞானத்தை வளர்ப்பது எப்படி, இதெல்லாம் எங்கே வரும்? செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்துருமா? ஆண்டவரை தேடினா தான் வரும். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே இளம் பெண்கள், திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு சொல்லி கொடுன்னு சொல்லி யார் சொல்கிறா? பவுலடியார் தீத்துவுக்கு அந்த காலத்திலேயே கிரேத்து தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு காலம் வரும், நம்ம கோயிலில் பெரியவங்களாம் செத்து போயிட்டா என்னதுக்காகும்? ஆளே இருக்காது. இங்கே பாருங்க, காலி இடம் பொட்டல் வெளியாக கிடக்கு, பொட்டல் வெளியாக கிடக்கு. அதுபோல் வரும். காலையில் பூசையெல்லாம் வைக்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூசை வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கார்டு பாருங்கள், என்னுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் தூணு தான் இருக்குது.
பில்லர் பில்லராக இருக்குது, பெரிய கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. 4 பேர் சொல்கிறாங்க பில்லர் தான் இருக்குது, பிள்ளைகளை காணும். பில்லரை கட்டி பிள்ளைகளை இழந்தோமா என்னன்னு தெரில. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடாத பிள்ளைகளாக வளர்றீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. கடைசியா தூய பவுல் யாருக்கு சொல்றா பாருங்க, அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவர்களா இருக்க அறிவுரை கூறு. அப்படி எல்லாத்துலையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரார், எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யணுமா அன்பார்ந்தவர்களே? தனியா கேட்கணும், தனியா பாடம், தனியா செபிக்கணும், தனியா வாசிக்கணும். என்னைக்காவது உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் தனியா இருக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை நான் அதிக நேரம் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 24 மணி நேரத்தில் நான் அதிக நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், அதிக நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தேன், அதிக நேரமா நான் ஆண்டவருடைய பாடல்களை பாடுனேன் அப்படின்னு சொல்றோம். கை தூக்குங்க. ஒத்த கையாய் எந்திரிக்கட்டுமான்னு பார்க்க ஒருத்தர் இல்லை. பங்கு திருச்சபை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க. எவ்வளவு நேரம் நம்ம மற்றதெல்லாம் பார்க்குறோம். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்க நமக்கு அப்படி தேடுதல் வரணும். அன்பார்ந்தவர்களே, பலர் கூடி இருக்கிற இடத்துல எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசுனீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசுனீங்க, கோயிலில் நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசுனீங்க. ஒரு திண்ணையில், டீ கடையில் வேலை பார்க்குற இடத்துல, 100 நாள் வேலை பார்க்குற இடத்துல, எந்த இடத்துக்குனாலும் போங்க, தோட்டத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 4 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடத்துல என்ன பேசுனீங்க? நலம் தரும் வார்த்தைகளை பேசினீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனீங்களா? யாரை கெடுக்கலாம், யாரை பற்றி பேசலாம் நினைக்க பேசுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை பேசாத 4 வாய்கள் இருக்கும் என்று சொன்னால் அது அழிகிற நாவு தான், அழியாத நாவு அல்ல. அந்தோணியாருடைய பிள்ளைகள் அல்ல, சாத்தானுடைய பிள்ளைகள் தான். அந்தோணியாருடைய பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாது. அப்ப நம்ம எப்படி பேச முடியும்? உங்களுக்குள்ளாக அந்த ஆர்வம், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை தேடி இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்திருந்தால், அந்த தேடுதல் இருந்தால் தான் 4 பேர் கூடி இருக்கிற இடத்துலையும் இப்ப பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. நான் பார்க்கிறேன், வேற தென்னிந்திய திருச்சபைக்கு போங்க, பெரிய ஆட்கள் ஆண்கள் அப்படியே அப்படி பாட்டு பாடுறாங்க, அப்படி பாடுறாங்க, அப்படி ஜெபிக்கிறாங்க, அப்படி வாராங்க. பெண்கள் அப்படி வாடுறாங்க, அப்படி பாடுறாங்க. ஒரு வீடு பிளஸிங் போனா, ஒரு புது வீடு பிளஸிங் போனா அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டு மாதிரி 2 நிமிஷத்துல சாமி 2 நிமிஷத்துல வருவார், மந்திரிச்சுட்டு அந்த போவார், அப்படிலாம் கிடையாது. 3/4 மணி நேரம் செத்தான், 3/4 மணி நேரம் இறை வார்த்தையை வாசித்து வந்தவங்களாம் போனவங்களாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பேசி, அதுக்கு பிறகுதான் பாயாசம் ஆயாசம் எல்லாம். நம்ம ஊரில் அப்படியா நடக்கு? நம்ம ஊரில் நம்ம அப்படி செய்ய முடியுமா? காலில் வெந்நியை ஊற்றிக்கிட்டு நிற்பாங்க, நம்மளும் அதுக்கு மேலே நிற்கணும், போனவொடனே ஓடிடுவோம். அப்படி தான் இருக்கும். அப்போ அவர் வந்துட்டு போயிட்டாரா, வந்து போட்டு நம்ம வீடு கூடி நின்று அப்படிலாம் செய்கிறதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுறதில்லை. அன்பு பிள்ளைகளே, அதே போல் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லதை பேசுனீங்க, நலந்தரும் வார்த்தைகளை பேசுனீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க, ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் நல்ல வார்த்தையை பேசுனியா, உன்னால் முடியுங்கடா, நீ படிச்சிருவ அப்படி நல்ல வார்த்தையை பேசுனா அது பிள்ளை என்ன செய்யும்? படிக்கும். நீ ஒப்பிட மாட்டான், உருப்பட மாட்டான்னு நீ அவன்கிட்டையும் சொல்லி, பக்கத்து வீட்லையும் சொல்லி, ஊரெல்லாம் சொல்லி உருப்படாத பிள்ளையை எவ்வளோ உருவாக்குற. அதே போல் யோசித்து பாருங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே நலந்துறது பேசணும். நான் ஆண்டவருக்குள்ளே இருப்பேன், கடவுளுடைய பிள்ளையாக இருப்பேன், நான் போனால் ஆண்டவர் எனக்கு தருவார், நான் நோயிட்டு இருக்கிறேன், 12 வருஷமாக நோயிட்டு இருக்கிறேன், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டா போதும்னு சொன்னாலா இல்லையா? நடந்ததா இல்லையா? அப்படி நீங்கள் சொல்லணும், உங்களுக்குள்ளே சொல்லணும். உங்களுக்குள்ளாகவே நீங்கள் ஒரு மனநிறைவை ஆண்டவருடைய வார்த்தையில் காணணும். அப்படி கண்டாதான் நீங்கள் போக முடியும், உங்கள் பிள்ளைகளுக்கு அது சொல்ல முடியும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் சோம்பலாம் படுத்து கிடக்கிறாங்க, அவங்களுக்காக எப்படா அவங்க போய் சேரட்டும்னு ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லதை பேசுங்க, அவங்க இருக்கிறவங்களும் எந்திரிச்சிருவாங்க, சரியாயிருவாங்க. நல்லதை பேசுகிறவர்களுக்கு அது நடக்கும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம நிறைய குடும்பங்களில்
நல்லதை பேசுறது குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன நடக்கு? கோபம், வெறுப்பு, எரிச்சல், சண்டை, கெட்ட வார்த்தை, கீழ்ப்படியாமை, இது நிறையா, யாரையும் மதிக்காத நிலை, அன்பற்ற நிலை, இதெல்லாம் எதனால் வருது? போங்க சாமி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். நல்லது பேசாததுனால இதெல்லாம் வருது. நல்லதை பேசுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். தூய பவுலடியார் தீத்துக்கு சொல்லுகிறார், அந்த காலத்தில் சொல்லியிருக்கார், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ பேசிய வார்த்தைகள் என்ன? நலம் தரும் வார்த்தைகளை பேசு. யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நலம் தரும் வார்த்தைகளை பேசு. ஆண்டவருடைய வார்த்தை வலிமையானது. பேசுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்கள், கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், பாடுங்கள், ஆண்டவருடைய பாடலை பாடுங்கள், செய்யுங்கள், ஆண்டவருடைய வேலையை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித ஜோசமாத் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜோசபாத் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கிறீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வீணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயா
கிறிஸ்துவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, டிசம்பர் 8 அமலோற்ப மாதா திருவிழா நடைபெறுகிறது. திருவிழாவை முன்னிட்டு அன்று மாலை மாதா கெபியில் வைத்து மறைக்கல்வி மாமன்ற விழா நடைபெறும். அதாவது மறைக்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி படிக்கக்கூடியவர்கள் கலை நிகழ்ச்சிகள் வழங்குவார்கள். அன்று மாதா திருநாளை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் வழங்குவார்கள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவியரை அதற்கு ஏற்றாற்போல தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து திருப்பலிக்கு வர வேண்டும் என்று நான் பலமுறை அறிவிப்பு செய்திருக்கிறேன். ஆலயத்திலும் பள்ளியிலும் சொல்லப்பட்டு வருகிறது. பொதுவாக உங்களுக்கும் சொல்லி வருகிறேன், நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய குழந்தைகள் எதை கேட்கிறார்களோ, எதை பார்க்கிறார்களோ அதைத்தான் அதிக நேரம் பார்ப்பார்கள், அதைத்தான் அதிக நேரம் பேசுவார்கள். நாமும் கூட அப்படித்தான். எதை அதிக நேரம் கேட்கிறோமோ, எதை அதிக நேரம் பார்க்கிறோமோ அதுவே நம்முடைய பேச்சாக இருக்கும். அதிக நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதாக இருந்ததென்றால் அதை கேட்போம், அதை பேசுவோம். அதிக நேரம் நாம் இந்த டிவி சேனல்களில், யூடியூப்களில் மற்ற வரக்கூடியவைகளை பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவையே நமக்கு கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். அதுதான் நம்முடைய கனவாக கூட வந்து நிற்கும். அது உங்களுக்கு தெரியாததில்லை, உங்களுக்கு தெரிந்தது தான். நீங்களே அனுபவப்பட்டிருப்பீர்கள், அதில் மாற்றமில்லை. இப்போது டிவியிலெல்லாம் நம்ம நேர்பட பேசும்பா, அல்லது கலந்துரையாடல்பா, அல்லது 2 கட்சி, இது அங்கங்கே அவங்க அப்படியே வாக்குவாதமாகவே இருக்கும். வாக்குவாதங்களை பார்த்து பார்த்தே மனிதனுடைய வாழ்க்கையும் வாக்குவாதங்களாகவே மாறிக்கொண்டு இருக்கிறது. பார்க்கிற இடங்களெல்லாம் அதுதான் பேசப்படுகிற நிலையாக மாறிவிடும். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிள்ளைகளை கோயிலுக்கு வர சொல்கிறோம். தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை வர வையுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மாதந்தோறும் டெய்லி வருகிற பிள்ளைகளுடைய அட்டண்டன்ஸ் எடுக்கப்படுகிறது. சிஸ்டர், அந்த ஒரு அட்டை கொடுத்து விடுங்க. கொண்டா சீக்கிரம். இது ஏற்கனவே நமக்கு ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு கதை தான், ஆனால் மீண்டும் நினைவு ஊட்டுகிறேன். இது 1 மாதத்துக்குரிய அட்டை, சரிதானா? இப்போ புதுசாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். 1 மாதத்துக்குரிய அட்டை 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கணக்கு பண்ணி போட்டிருப்போம். இப்போ இந்த மாதம் நவம்பர் 12ஆம் தேதி இன்னையோட முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி வந்த பிள்ளைங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், நவம்பர் மாதம் ஆகஸ்ட்டு 2024 12ஆம் தேதியிலேருந்து இந்த வரக்கூடியவங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கப்படுகிறது, சரிதானா? இப்போ இந்த அட்டண்டன்ஸ் யாரெல்லாம் செய்கிறா அப்படின்னு சொன்னால், 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் சிஸ்டர் தீபா எடுப்பாங்க, அட்டண்டன்ஸ் போடுவாங்க. பூசை முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த அட்டையை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு போயிடலாம். கையெழுத்து போட்டு உங்கள் அட்டையை கொண்டு போய்க்கலாம், சரிதானா? பைபிளில் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. அட்டையை பயன்படுத்துங்க. அப்புறம் இந்த மாதம் முடியும் போது அட்டையை ஒப்படைக்கணும். அப்போ இந்த மாதத்தில் மீதி எல்லா நாளும் வந்திருக்கிறவங்களுக்கு பரிசு வழங்கப்படும், சரிதானா? எல்லா நாளும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பரிசு வழங்கப்படும். இது இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் அது ஃபாலோ பண்ணப்படும். அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும், சரி ஸ்கூல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை வரைக்கும், சரிதானா? எல்கேஜி தொடங்கின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஆர்வமாக வரக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பாக இது ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக 1ஆம் வகுப்புலேருந்து கட்டாயம் வரலாம். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் அட்டண்டன்ஸ் கையெழுத்து போடுறவங்க சிஸ்டர் தீபா. 4ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கூடிய சிறுவர் சிறுமியர் 2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2க்கும் கையெழுத்து போடுகிற சிஸ்டர் புஷ்பா. 6, 7 இந்த சிறுவர் சிறுமியருக்கு சிஸ்டர் சேசம்மா அவங்க கையெழுத்து போடுவாங்க, டீச்சர் சேசம்மா. 8, 9 டீச்சர் மோட்சம் கையெழுத்து போடுவாங்க, சரிதானா? 8, 9 பிள்ளைங்க. 10, 11, 12 பிள்ளைங்களுக்கு ஆசிரியர் பாக்கியவதி டீச்சர் போடுவாங்க. இப்போ இவங்க தான் கையெழுத்து போடுறவங்க. பூசை முடிஞ்ச உடனே நீங்கள் இவங்களை பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். டக்குன்னு கையெழுத்து போட்டு வாங்கிட்டே போயிட்டுருக்கலாம். அப்போ பூசைக்கு வந்திருக்கணும், முதல்ல வந்துடணும் பூசைக்கு. கடைசி நேரத்தில் நம்ம கையெழுத்து வாங்கிறதுக்காக கோயிலுக்கு வரக்கூடாது.
அப்போ ஒரு ஆர்வம் கூடும், நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை கூடும் என்பதற்காக. அப்போ ஒவ்வொரு மாதமும் முடியும் போது எத்தனை பேர் கலந்து கொண்டார்களோ அட்டண்டன்ஸை பொறுத்து ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து நிற்கப்படாது. என் பிள்ளை 2 நாள் அவரில் கடைசி ஒரு நிமிஷம் கையெழுத்து வாங்காமல் போயிட்டா அதுக்கு சிஸ்டர் கையெழுத்து போடாமல் விட்டாங்க, அப்படி சண்டை போடக்கூடாது. சரிதானா? முழு பூசைக்கு வந்திருக்கணும், கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கணும். தாய் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, தந்தையருடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பிள்ளைகளுடைய ஆர்வம் அவங்க வரணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் என்ன? உங்கள் பிள்ளையை கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறது தான். அதை நீங்கள் செய்யணும். சரிதானா? அதனால் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் சிஸ்டர் தீபா, 4 முதல் 5 சிஸ்டர் புஷ்பா, 6, 7 டீச்சர் சேசமா, 8, 9 டீச்சர் மோட்சம், 10, 11, 12 டீச்சர் பாக்கியவதி. இது டிசம்பர் 8ஆம் தேதி இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு மறைக்கேள்வி டூர் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே அனைத்து பிள்ளைகளும் உங்களுடைய உற்சாகமான ஆர்வத்தை வெளிப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிருவோம். திருப்பலி முடிந்த உடனே நற்கருணை ஆசீர் உண்டு. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்து எங்களுக்கு துணிவும் அமைதி நிறைந்த உளப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காக ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்கருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே
என் உயிரில் கலந்திடவா. உறவுகள் என்னை பிரிந்தாலும் உறவாய் என்னில் வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாய் என்னில் வா. உறவுகள் என்னை பிரிந்தாலும் உறவாய் என்னில் வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாய் என்னில் வா. நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் உண்மையை உரைத்திடவா. என்னில் உறவை வளர்த்திடவா. மாண்புயிர் வருளான மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
கோடான கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடி அற்புதரே உம்மை தேடி வந்தோம் புகழ் பாடி நின்றோம் அளவை நகநாடி ஓடி வந்தோம் கோடான கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடி அற்புதரே உம்மை தேடி வந்தோம் புகழ் பாடி நின்றோம் அளவை நகநாடி ஓடி வந்தோம் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை கண்டோம் ஆதலின் ஐயனே அருள் வேண்டி நின்றோம் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை கண்டோம் ஆதலின் ஐயனே அருள் வேண்டி நின்றோம் பதுவை அந்தோணியாரே புதுமை அந்தோணியாரே புனித அந்தோணியாரே அளவை நகர் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குழந்தை இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளும் கோடான கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடி அற்புதரே உம்மை தேடி வந்தோம் புகழ் பாடி நின்றோம் அளவை நகநாடி ஓடி வந்தோம் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பாக ஜெபித்தோம் 13 முறையாக ஆலயம் வர வந்தோம் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பாக ஜெபித்தோம் 13 முறையாக ஆலயம் வர வந்தோம் பதுவை அந்தோணியாரே புதுமை அந்தோணியாரே புனித அந்தோணியாரே அளவை நகர் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குழந்தை இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளும்